எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபனுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ஆகிற மாதிரி ஒரு தக்காளி சாம்பார் தான் வைக்க போகிறோம். பருப்பு போட்டு வைக்கிறது இல்லை, ஆனால் இது தண்ணியாக இருக்கும் இந்த சாம்பார், இந்த தக்காளி சாம்பார். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து அது கூட நான் என்னென்ன சேர்த்துறேங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க, ஒரு குக்கர் எடுத்துட்டுங்க. தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பழமாக ஒரு 4 பழம் எடுத்துருக்குறேன். நல்லா கனிஞ்ச பழமும் எடுத்துருக்குறேன். பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்குறேன். இப்போ இது கொஞ்சம் இருக்கட்டும், நமக்கு தாளிக்கிறதுக்கு வேணும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு இது கூட சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் தான் சேர்த்தணுங்க இருக்குது. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்துங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி, பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம விடணும். மூடி போட்டு 3 விசில் வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடையணும். இந்த தண்ணியை வடிச்சிட்டுங்க. நம்மக்கிட்ட மத்து இருந்தால் மத்து, இல்லைன்னா மேஷர் இருந்தால் மேஷர் வச்சு நல்லா இது மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மத்து போட்டு தான் கடைய போகிறேங்க. பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டு நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணி இது கூட சேர்த்துட்டோம். தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து நம்ம தாளிச்சுட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. நம்ம வந்து ஒரு கை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள வாக்கில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இப்போ வந்து நாம் கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி கடைஞ்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் இன்னும் 1 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்தணுங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் கலக்கி இதில் ஊற்றுறதுனால இன்னும் கெட்டி ஆயிடும். அதனால் இப்போ இதில் வந்து இனி 1 டம்ளர் தண்ணி சேர்த்தணும். நான் ஹாட் வாட்டர் 1 டம்ளர் சேர்த்து போகிறேன். பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு லூஸாக இருக்கணும். நம்ம இதில் கடலை மாவு சேர்த்தும் போது குழம்பு வந்து கெட்டி ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போதும். இப்போது நான் கடலை மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதை நம்ம இதில் ஊற்றி கை விடாமல் கலக்கணும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கடலை மாவு கலக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இதை ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு கலக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா டக்குன்னு கெட்டி ஆயிருங்க. கடலை மாவு ஊற்றி நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. கடலை மாவு ஊற்றி உங்களுக்கு மறுபடியும் குழம்பு கெட்டியாச்சுன்னா மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியானதுங்க. நமக்கு ஒரு 4 தக்காளி 5 தக்காளி வச்சுட்டு ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு செஞ்சுக்கலாம். தக்காளி எல்லாம் நமக்கு டிமாண்டாக இருக்கும் இல்லைங்களா, தக்காளி கிடைக்காதப்போ, தக்காளி விலை ஜாஸ்தியாக இருக்கும்போதெல்லாம் நம்ம ஒரு 4 தக்காளி போட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுக்கலாம். சரிங்க, இதை நம்ம ஒரு வேறு கப்புக்கு மாற்றிக்கலாம். வீட்டில் இருக்கிற 5-6 பேர் இருந்தாலும் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு இந்த மாதிரி ஊற்றிங்க, சாப்பிடணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி கூடங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இதை குக்கரில் வேக வச்சு தாளித்தா வேலை முடிஞ்சதுங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டோ இல்லைன்னா மார்னிங்கோ டிஃபனுக்கு செய்யுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.